ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 2 உலக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும், வாசம் வர வரைக்கும். அடுத்தது 2 உலக்கு கருப்பு உளுந்துக்கு 1 உலக்கு எள்ளு எடுத்துக்கோங்க, கருப்பு எள்ளு. அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அதுக்கு நான் சம்பந்தி எள் தான் எடுத்திருக்கேன், நல்லாயிருக்கும். எள்ளு வறுபட்டதுமே எள்ளையும் உளுந்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த பொடியை நம்ம இட்லி தோசை சாப்பிடும்போதெல்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. டெய்லி எடுத்துக்கிட்டால் கூட நல்லது. அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக வறுத்தா போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூட குறைய சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க 3 ஐட்டமும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போடுங்க. அதில் எள்ளை கடைசியாக போட்டு அரைங்க. அதிக நேரம் எள்ளை போட்டு அரைக்கக்கூடாது, அதனால் கடைசியாக சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.